எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா நம்ம சொல்ற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு முடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அதாவது நல்லா படிஞ்சிருக்கணும், பட்டு போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமுரளி மேடம் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்ன வெயிட் டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அதுக்கான நேரம் வந்துடுச்சு. நிறைய கண்டிஷனர்ஸோட. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இப்போ கண்டிஷன் அப்படின்னு என்னன்னா, சப்போஸிங் ஒரு மிஷின் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன கேட்போம், நம்ம இது நல்ல கண்டிஷனில் இருக்காப்பான்னு. எதுக்காக கேட்குறோம்? அது வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சேம் வே நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னாக்கா, அது சொல்கிற பேச்சை கேட்டாலே அது வந்து முடி நல்லா வளரும், நல்ல வளர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம். அப்போ வந்து அது சொல்கிற பேச்சை கேட்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கேல்ப் அதுக்கு வந்ததுன்னாக்கா முடி வளர்ச்சியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொல்றபடி சொல்ல பேச்ச கேட்காதது எந்த மாதிரி முடினாக்கா, அவங்களுக்கு வந்து தலைமுடியில அரிப்பு இருக்கும். அதனால வந்து அரிப்பு இருக்கும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது சொன்ன பேச்ச கேட்காது, சரியா படியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து டாண்ட்ரஃப் இருக்கும், நல்ல பொடுகு தொல்லை இருக்கும், அதே மாதிரி கிரேயிங் வரும். இது மாதிரி நிறைய பிரச்சனையில அது வந்து முடி வளர்ச்சியையும் அது குறைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு, எனக்கு முடி கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது எதனால காரணம் எதுவானாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு வெரைட்டிஸ் நீங்க வந்து சொல்றபடி பார்த்தோன்னாக்கா, அவங்க யூஸ் பண்ற வாஷ்க்கு வந்து என்ன யூஸ் பண்றாங்களோ அது வந்து சரியா யூஸ் பண்ணாததும் ஒரு காரணம். அது வந்து நல்லா ரப் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுவும் ஒரு காரணம். ஓவர் ரப்பிங் அண்ட் ஓவர் ஆயிலிங், அந்த மாதிரி ஓவர் ட்ரைனஸ், எல்லாமே ஒரு விதமா அது எப்படி இருக்கணுமோ, அது இயற்கையா அந்த ஸ்கேல்ப் வந்து அதோட ஈரப்பசை, அதோட எண்ணெய் தன்மை இதெல்லாம் இருந்ததுன்னாக்கா உங்களுக்கு வந்து சொன்ன பேச்ச கேட்கும். தலையோடைய சருமம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்ல சாஃப்டா இருந்தாக்கா டெஃபினட்டா நம்ம முடியும் வந்து அதே மாதிரி டெக்ஸ்சரோட இருக்கும். டெஃபினட்டா. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சருமம் அப்படின்னு, ஸ்கின்னுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் சாஃபிஸ்டிகேட்டடா சொல்லிப்பாங்க. மாய்ஸ்சரைசர் தேடி தேடி பார்த்து வாங்குவாங்க. அதுவும் அவங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்குறது இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா அதே வந்து மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் அவங்களோட ஸ்கேல்புக்கு இருந்தாதான் அவங்க சருமமும் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. என்ன ஆரம்பிக்குது மாய்ஸ்சரைசிங்? அதாவது முதல்ல வந்து கண்டிஷனர் அப்படின்னு சொல்றீங்களே, கண்டிஷன் பண்றதுங்கிறது எதை பண்ணணும்னாக்கா, சருமத்தின் ஆரம்பமான ஸ்கேல்பை முதல்ல நீங்க கண்டிஷன் பண்ணுங்க. அதுக்கான நம்ம நிறைய டிப்ஸ்ன்னு இல்ல, நம்ம ரெகுலர் யூஸ்ல வழிகள் அதை பார்ப்போம். இப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற உங்களோட சருமமும் நல்ல ஒரு பாதுகாப்பா ஆயிடும். அதுக்கு வந்து அது எந்த மாதிரி தன்மையில இருந்தா ஸ்கின்னுக்கு வந்து நல்லதோ அதே தன்மையை நம்மளோட சருமமும் கிடைக்கும், அதுக்கும் கிடைக்கும். அதனால வந்து இப்போ வந்து கண்டிஷனர்ஸ் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றாங்க. எதுக்குன்னாக்கா அந்த ரியல் அது எப்படி இருக்கணுமோ அந்த தன்மை, அந்த ஸ்கேல்ப் அதாவது மிருதுவான ரொம்ப மிருதுவா போயிடுவாங்க, ரொம்ப ஆயில் போடுவாங்க. அதனால அதற்கு உண்டான தன்மையை அதை அடையறதுக்கான வழிகள், அதற்கான கண்டிஷனர்ஸ் எப்படி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம். These are all very easy. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வாஷ் அது மாதிரி கிடையாது. இதை போட்டு பேக் போட வேண்டாம், இதை போட்டு தேய்க்க வேண்டாம், இதை போட்டு மாலிஷ் பண்ண வேண்டாம். நோ பிக் ப்ராசஸ். வெரி குட். இது என்னன்னாக்கா தலையை வந்து ஜஸ்ட் அலசறது தான். வாஷ் பண்ணிக்க, எண்ணெயை போட்டுக்கோங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை. இதெல்லாம் ஃப்ளவர் வேஸ் மாதிரி எதையோ வச்சுருக்கீங்க கையில். இது வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஓகே, அப்படியே செடியிலேருந்து பறிச்சா ஃப்ரெஷ் செம்பருத்தி பூவும் இலையுமா சேர்ந்து. ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து எந்த விதமான ஒரு ரெட்டோ ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி எதுவானாலும் பரவாயில்ல, இலை வந்து சேம் தான், அந்த கலர் பச்சை கலர் தான். அது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணும். அது என்னன்னா, எண்ணெயே போட்டுக்காதவங்க தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிடுறது. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடா இருக்கும்போது இந்த தேங்காய் ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? அதுல இருக்கு பாருங்க. ஓகே, தேங்காய் எண்ணெய் அதுல கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து அது கொஞ்சம் சூடான உடனே இந்த செம்பருத்தி பூ இலை இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், மாறாம இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆயிலை மட்டும் எடுத்து வந்து ஒரு 5-6 டிராப் தலையில தடவிட்டு நீங்க ஃபுல்லும் நல்லா கோம் பண்ணிட்டு ஜஸ்ட் வாஷ் யுவர் ஹேர் வித் வார்ம் வாட்டர். திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். கண்டிஷனர் எதுக்குன்னாக்கா, செம்பருத்தி இலை வந்து ட்ரையா இருக்கிற ஸ்கேல்பை வந்து சாஃப்ட் ஆக்கும்,
யூசுவலா மேடம் கண்டிஷனர் அப்படிங்கிறது நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி லாஸ்டா தான் போடுவோம்ல, லாஸ்ட் ரின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது முதல்லயே நீங்க சொல்றீங்க. தட் இஸ் லாஸ்ட் ரின்ஸ். எப்போ நீங்க வந்து தினம் அதை வந்து நல்லா தேய்ச்சு வாஷ் பண்ணி, இப்பதான் மெயின் ப்ராப்ளமே வாஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்கால்ப வந்து நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வரணும். கொண்டு வந்து நீங்க சொன்ன பேச்ச கேட்கணும் அப்படிலாம் சொல்றீங்களே. கொஞ்சம் இதுவான உடனே அந்த ஈரப்பதமெல்லாம் போய் இந்த ஆயில் வந்து ஒரு 5-6 டிராப் எடுத்து, நல்ல வாசனையா கூட இருக்குல்ல, வாசனை ப்ளஸ் வந்து இது சாஃப்ட் ஆகும். இன்ஃபேக்ட் இதை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே சோக்காயே இருந்துட்டு இதை வாரத்தில் ஒரு 2-3 நாள் இதை மட்டும் தலையில் தேய்ச்சிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு வாஷ் வித் வார்ம் வாட்டர். திஸ் இஸ் ஒன். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னாக்கா, நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க ஆலுவிரா ஜெல், கத்தாழை. ஸோ இந்த கத்தாழை ஜெல்லும் அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு இதை வந்து கொஞ்சம் நம்ம அரைச்சிடணும். இதையும் அதே மாதிரி காய்ச்சணும். சொன்னீங்க தெரியுமா, தலையில ரொம்ப தண்ணி போட்டு ரப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நமக்கு வந்து தலையில நீர் சத்து வேணும்னா நிறைய வந்து நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வருது நிறைய பேர் நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, தண்ணி போட்டு வாஷ் பண்றது வேற. தண்ணி போடுங்க, ஆனா தண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது நொர நொறையா வந்துருச்சு. இந்த ஜெல் இல்லையா, இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா இதுல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், காய்ச்சின தேங்காய் எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதுலேயும் விட்டுக்கலாம். ஆறுதோ இப்போ இதில் கொஞ்சம் வார்ம் லெவலில் எடுத்துக்கலாம், இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம், ஏன்னா அது சூடு பண்ணினா தேங்காய் எண்ணெயை விடணும். நீங்கள் வீட்டில் வந்து அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே. பட் இது வந்து நல்லா க்ளீனாகும், ப்ளஸ் சாஃப்டாகவும் அதை ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான ஒரு தன்மையை அது ஸ்கேல்புக்கு கொடுக்கும். ஸோ அந்த செம்பருத்தி இலை எப்படி வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆக்குமோ, இது வந்து முடி வளர்ச்சியை தூண்டுற சக்தியை கொடுக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு தலைமுடியில வந்து இப்போ முகத்திலாம் எப்படி பருக்கள் வருதோ அதே மாதிரி ஸ்கேல்ப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செதில் செதிலாக வந்திருக்கும். அதுதான் ஆக்சுவலாக பார்க்க போனால் இட் இஸ் லைக் முடியை வந்து வளராமல் தடுக்கிறதுல மெயின் காரணம் என்னன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு டாண்ட்ரஃப்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது வந்து பொடுகு மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே வந்து அது ரொம்ப திக்காயிட்டு அதுலேருந்து அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரிலாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அது வந்துடும். அது அப்படியே நீங்கள் இப்படி செய்வாங்க, தலையை அப்படியே ஒயிட் ஒயிட்டாக கீழே விழும், அந்த லெவலுக்கு போகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னன்னா, ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு கைவசம் இது என்னன்னாக்கா உளுந்து, கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டு இதை அரைச்சா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க கேட்டீங்க பார்த்தியா, நீங்க சொன்னீங்க இல்லையா பயங்கரமா ஜெல் டைப்ல வரும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் தலையில தேய்ச்சுட்டு மிச்சம் இருந்ததுன்னா நிறைய வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மக்கா விட்டுண்டாலும் அப்படியே டில் த எண்ட்ல எல்லாம் வெடிப்பு இருக்கிறது இதெல்லாமும் நல்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாமும் போயிட்டு உங்களுக்கு வந்து நல்ல முடி வளைச்சிட்டு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை அரிப்பு அது போயிடும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஈரப்பதம் சரியான லெவல்ல மெயின்டைன் ஆகும். யூசுவலா உளுந்து வந்து அப்படியே போய் ஸ்டிக் பண்ணிக்கும் தெரியுமா? இல்ல இந்த தோலோட இருக்கிற உளுந்து வந்து அந்த மாதிரி ஸ்டிக் ஆகாது. ஓகே. ஃபில்டர் பண்ணணுமா? இப்போ நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, தேவையான ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஃபில்டர் பண்ணி முதல்ல அப்படியே விட்டு காமிச்சிருவோம். ஃபில்டர் பண்ணியே காமிப்போம். ஓகே. ரொம்ப ஃபில்டர் பண்ற அவசியம் இல்ல, தோல் நல்லா மசிஞ்சிடுச்சு. இல்ல அப்படி வேணும்னாக்கா நீங்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் இதில் இருக்குது என்னன்னாக்கா, இப்போ இந்த கருப்பு வந்து தோலோட அரைக்கிறது தலை முடியல, அதாவது ஸ்கேல்பில் வந்து இந்த டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அரிப்பு இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முகத்தில் வந்து பருக்களும் ஜாஸ்தி ஆகிட்டு அதுவும் வந்து தலையில் வந்து தண்ணி போட்டு அலசுறாங்க இல்லையா, அப்போ அந்த தண்ணி படும்போதே வந்து ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸோட சிவியரிட்டியும் குறையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இளநீர் வழுகல். இளநீர் வழுகலும் இதே மாதிரி அரைச்சு நம்ம தலையில போட்டுக்கிறது. ஆக்சுவலி இந்த வந்து இளநீர் வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷனர். கோல்டு எதுவும் பிடிக்காது இல்லையா? இளநீர் போட்டு தலையை வாஷ் இளநீர் போட்டு தலையை வாஷ் பண்ணும்போது கோல்டு கண்டிப்பா பிடிக்காது. அப்படி உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னாக்கா
கைவசம் நான் வந்து ஓம வாட்டர் ஓமம். இந்த இளநீர் வழுகலையும் இளநீரையுமா கலந்து அரைச்சிட்டு தேவையான ஓம வாட்டர். இத்தனை நாள் இதை வெறும நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். சாப்பிடுங்க, இப்போ சாப்பிடணும். சாப்பிட்றதும் நல்லது. ஓகே. ப்ளஸ் தலைக்கு வந்து இது எப்படின்னா தேங்காய் எண்ணெயை விட தேங்காய் பால் ஆமா பெஸ்ட். தேங்காய் பாலை விட பெஸ்ட் இளநீர் பிளஸ் நல்ல இந்த ஃபீலே ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல, அப்படியே இது வந்து தலையில அப்படியே நல்லா தேய்ச்சிட்டே இருந்துட்டு வார்ம் வாட்டர் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கும் போது தலைமுடி வந்து அந்த வளர்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு வளர ஆரம்பிக்கும். எவ்வளவு நேரம் ஊறணும் தலையில போட்டு? அப்படியே போட்டு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டூ மச் ஆஃப் ரப்பிங்கும் இருக்காது. கரெக்ட். அடுத்தது வந்து தேங்காய் அரைச்சு ஒரு தேங்காய் பால் எடுக்கிறது. நம்ம தேங்காய் பால் எப்படின்னாக்கா ஸோ இளநீர் வழுகல் தேங்காய் பால் ப்ளஸ் லெமன், இது என்னன்னா நல்ல பளபளப்பு ப்ளஸ் கருகரு. ஓ வெள்ளையா இருக்கே, அது வந்து வெள்ளையா இருக்கு. இப்போ இதுல சொல்றது எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா கருகருன்னு கொடுக்கணுமா? பட் இதெல்லாம் ரொம்ப வந்து ப்ராசஸ் இன்வால்வ் இல்ல, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அந்த ஃபில்டர் தேங்காய் பால் அண்ட் எலுமிச்சம்பழம். இது வந்து நல்ல கருகருன்னு கூந்தல், பளபளப்பான கூந்தலும் கிடைக்கும். மெயின் அதுதான். சொல்ற பேச்சு கேட்கும். இது என்னன்னாக்கா சாதம் அரிசி கஞ்சி, சாதம் வடிச்ச கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து அந்த மாதிரி கஞ்சி. இதே சேம் குக்கர்லயே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 விசில். ஓ அப்ப நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த வாட்டர் சாதம் வடிச்ச கஞ்சி இது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் கண்டிஷனர் ஆக்சுவலா பார்க்க போனா. இது வந்து என்னன்னாக்கா இந்த கஞ்சியை போட்டு தலையில நல்லா கொஞ்சம் ஒரு ரின்ஸ் கொடுத்துட்டு மேல வாட்டர் போட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல பளபளப்பு எண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாம இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு கப்ல வந்து இந்த கஞ்சியில வந்து தோச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ வந்து முடியே அப்படியே டிப் பண்ணி தோச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்கேல்ப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கேல்ப்னு முதல்ல வந்து தலை முடி ஆரம்பம் அதை மட்டும் நம்ம பார்க்காம நுனி வந்து உங்களுக்கு வந்து பிளவு அப்படின்னு வரும்போது நுனி இதுல போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ வந்து உச்சி முதல் உள்ளங்காதல் வரை அப்படின்னு சொல்றோம். ஆனா உள்ளங்கால் முதல் உச்சி வரை தான் கரெக்ட். அதே மாதிரி தான் இதுவும் என்ன கால வந்து பாதங்கள் சரியில்லைன்னாக்கா ஃபேஸும் சரி இருக்காது ஸ்கின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் நுனி பிளவு இருந்தா உச்சியும் அவ்வளவுதான். நுனி பிளவு அரெஸ்ட் ஆகும். ஸோ நுனி பிளவு இருக்கும்போது உங்களுக்கு லெங்த் வராது இல்லையா. இந்த சாதம் அடிச்ச கஞ்சி மட்டும் என்னன்னாக்கா இதோட ஸ்பெஷாலிட்டி லெங்த் வரும். இது வந்து என்னன்னாக்கா தலை அரிப்பு, மெயினா வந்து தலை அரிப்பு, தலையில வந்து அரிப்பு மெயினா வர்றது வந்து பெயின் கூட வந்து ஒரு காரணம் தலைமுடி கொட்டுறதுக்கு. பெயின் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் அது சொரிஞ்சிட்டே இருப்பாங்க தலையை. ஸோ அது வந்து நாட்ஸ் வந்து 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 மோஸ்ட் அன்ஹைஜீனிக் ஹேர். அது அந்த பெயின் இருக்கிறதுங்கிறது பெயின் இருக்கிறவங்க வந்து பார்த்துப்பாங்களே வழிய என்னோட குழந்தைக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, இவங்க தலையிலையும் இருக்கும் அந்த மாதிரி. பெயின் தான், இட் இஸ் அ ரியல் பெயின். அவங்க வந்து இந்த வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை ஜூஸ் எடுத்து, வேப்பிலை ஜூஸ் வந்து கொஞ்சம் கார குணம் ஜாஸ்தி, அதுக்கு மருத்துவ கசப்பாவும் இருக்கும். தலையில தேய்க்கும் போது கொஞ்சம் சம்டைம்ஸ் எரிச்சல் வரலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா இதை வந்து நான் அரைச்சு காமிக்கல, நீங்களே அரைச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. பிளஸ் ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஃபில்டர் பண்ணிட்டு எவ்வளவு ஜூஸ் இருக்கோ அதே அளவு மோரோட கலந்து, மோரும் வந்து இட் இஸ் அ குட் கண்டிஷனர். ஆக்சுவலா பார்த்தா மில்க் ஒரு கிளென்சர் மாதிரி, மோரும் வந்து தலைக்கு வந்து இட் கிளீன்ஸ் தி ஸ்கேல்ப். புளிச்ச தயிர் கூட போடுவாங்க, அது கூட வந்து நல்லதா தலைக்கு? சிலர்லாம் பாத்துர்க்கேன் நான். லைக் இது எல்லாமே வந்து புளிச்ச தயிர்னா அகைன் யூ ஹேவ் டு கோ ஃபார் எ பேக். ஓகே. சோ அதெல்லாம் வந்து கூடாது. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு அலசல் ரின்ஸ் இத மாதிரி தான் சொல்லிட்டு வரோம். கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கிற ஈஸியான வாஷஸ், அலசல் பற்றி அலசல் அதுல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இதுல மோரை வந்து இந்த வேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு மோரும் எடுத்து கலந்து அதை தலையில போட்டுண்டு
அதே ஒரு அலசறது. தட் இஸ் பேனுக்கு, அரிப்பு, ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தலையில பெயின் அண்டாது. இந்த கசப்பு குணத்துக்கு வந்து பக்கத்துல யாருக்கான பெயின் இருந்ததுன்னா கூட இவங்களுக்கு வராது. வெரி குட். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து எத்தனை வாரத்துல வந்து 2 தடவை பண்ணலாமா, எப்படி இது? இதெல்லாம் வந்து வாரத்துல 1 தடவை 2 தடவை அப்படின்னு எல்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி இல்லையா? கேன் டு இட். இந்த ஜூஸ் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாமா? அப்பப்ப எடுத்து மோர்ல கலந்து வேப்பலைய வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க வேண்டாம். இது வந்து எங்கேயும் கிடைக்கிறது தான். அதனால கொஞ்சம் போறோம். ரொம்ப நான் இப்ப பிரச்சனைங்கிறது பெரினியல் பிரச்சனை. ஏன்னா குழந்தைகளுக்கு இல்ல, அது வந்து ரெகுலரா வந்து ஒரு பிடி வேப்பலை எடுத்து அரைச்சிட்டு இன்ஸ்டன்டா பண்ணும்போது தான் எஃபெக்ட். அதை வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காத, நீங்க இன்ஸ்டன்டா செய்யுங்க. அடுத்தது பார்த்தாக்கா டானின். இப்போ வந்து முகத்துக்கெல்லாம் வந்து சுருக்கம் இருக்கு, கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? டீ டிகாக்ஷன் இஸ் வெரி குட். ஆமா. இப்போ இதை வந்து டீ டிகாக்ஷன் எடுத்து அதை வந்து அந்த டானின் வந்து தலைக்கு வந்து பளபளப்பு, அதோட எலுமிச்சம்பழ ஜூஸ். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைபிஸ்கஸ் எசென்ஷியல் ஆயில்னாக்கா நீங்கள் யூ ஆர் நாட் ஷுர், பட் வேறஸ் நீங்கள் வந்து அதே வந்து செம்பருத்தி இலையும் பூவையும் சேர்த்து நீங்கள் ஒரு எண்ணெயில் காய்ச்சி தடவிக்கும் போது டெஃபினட்டாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி செய்கிறோம், நீங்களே செஞ்சுக்கிறீங்க. இது அதோட எஃபெக்ட் வந்து அது கொடுக்குற ஒரு நல்ல மிருதுத்தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஃபினட் அப்படிங்கிறது. அதனால வந்து எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் வராதுங்கிறதுக்கு 100% நீங்களே கேரண்டி. இன்னொன்று, நம்ம காய்ச்சும் பொழுது கண்ணு முன்னாடி வந்து இந்த பசுமை மாறாமல் எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்ம என்ஷூர் பண்ணி. ஸோ அதில் அது என்ஷூர் பண்ணுறது யாருன்னாக்கா செய்கிறவங்களே. சி நோபடி நீட்ஸ் டு என்ஷூர் யூ ஆர் என்ஷூரிங் யுவர் செல்ஃப். அது மாதிரி அது. இப்போ வந்து அந்த டீ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். மீன் டைம் இன்னும் என்ன ஒரு கண்டிஷனர்ஸ் அப்படிங்கிறதுல வெந்தயம். இப்பதான் நீங்க பொடி ஒன்று எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் எல்லாம் ஜெல். வெந்தய பவுடர் வந்து என்னன்னாக்கா இதை பவுடர் ஃபார்ம்ல இருந்தா கூட இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு அது வந்து நல்ல பாயிலிங் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணினா அது பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல குழ குழன்னு ஜெல்லாட்டம் வந்துடும். அதை அப்படியே போட்டு தலையை ரின்ஸ் பண்றது. ஒட்டிக்காதா தலையில? அதுவும் சொல்றேன், ஒரு 1/2 டீஸ்பூன். நீங்க நிறைய போட்டு பேக் போட்டாதான் இந்த மாதிரிலாம் ஆகும். பெரஸ் இது வந்து கொஞ்சமா போட்டு நிறைய பாயிலிங் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்க வந்து போடும்போது இட் கிவ்ஸ் அ ரியல் வெந்தயத்தோட என்னென்ன மருத்துவ குணமோ அது எல்லாமே வந்து ஸ்கேல்புக்கு கிடைச்சு ஸ்கேல்ப் கெட்ஸ் த பெஸ்ட் கண்டிஷனிங் எஃபெக்ட். ஸோ வெந்தய பவுடரை பிளெயினா அப்படியே வந்து பாயிலிங் வாட்டரோட மிக்ஸ் பண்றது ஒரு கண்டிஷனர். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து துளசி. ஓகே. துளசியை வந்து நல்லா அரைக்கிறது, அரைச்சிட்டு சாறு எடுக்கிறது. அது வந்து ஒரு கப் அந்த அளவுக்கு சாறு எடுத்துட்டீங்களே வச்சுக்கோங்களேன். அந்த துளசி சாறுல வந்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். துளசி சாறை மட்டும் அப்படியே எடுத்து தலையில தேய்ச்சிட்டு ஜஸ்ட் லீவ் இட். முதல்ல வந்து தலையை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துளசி சாறை எடுத்து தலை பூரா அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டை பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து அலசின்னு வந்துட்டீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அது வந்து வியர்வையினால வர ஒரு ஸ்டிங்க் அதுவும் வந்து எடுத்துரும். ப்ளஸ் அதனால வந்து உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் ஆயிலியாக இருக்கும்போது இது சாஃப்ட்னஸையும் கொடுக்கும், ப்ளஸ் ஆயிலையும் எடுக்கும். வெரி குட். ஓகே. ஸோ இந்த துளசி சாறை வந்து அரைச்சு அதை எடுத்து அதை செய்யறது ஒன் வே. இன்னொன்று என்னன்னா இந்த ஓம வாட்டர், ஓமத்தை கொதிக்க வச்சு இந்த வாட்டர், ஓகே, ஓமத்தை வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் இட். ஓகே, அதுதான் ஓம வாட்டர். அதை நம்ம வந்து ரியலா செஞ்சு நம்ம ஓமத்தையே கொதிக்க வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ஓம வாட்டர். அந்த ஓம வாட்டரும் அகைன் வந்து நீங்க கொஞ்சம் கூட வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்துக்கலாம். அது ரெண்டையுமா கலந்து தலைக்கு போட்டுக்கும் போது இது என்னன்னாக்கா ஓமம் வந்து கோல்டு ரிலேட்டடா எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஃப்ளூயிட் வாட்டர் ரிட்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முடி கொட்டுறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஓம வாட்டர், துளசி சாறு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் எதனால வந்தாலும் நம்மளுக்கு வந்து தலையில நீர் கோத்துக்காது. த மெயின் பர்பஸ் இந்த எபிசோடோடது என்னன்னாக்கா கண்டிஷனிங் த ஸ்கேல்ப். கரெக்ட். ஏதாவது வேரியஸ் வேஸ் உங்களுக்கு வந்து ரீசன் என்ன, இந்த கண்டிஷன் போய் அது டேமேஜ் ஆகிறதுக்கு ரீசன் என்னவோ அந்த ரீசன்லேருந்து வெளியில கொண்டு வருது தான் இத்தனை ஒரு குறிப்புகளோட ரியல் பர்பஸ். இதை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்க்கும்போது என்னன்னாக்கா நீங்களே செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் கண்டிஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சி
ஃபாஸ்டா இருக்கும். ஆமா. சோ இப்போ இந்த டீ வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுல வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அது வந்து என்னன்னா டானின். சோ இட் கிவ்ஸ் ரியல் சாஃப்ட்னஸ் டு தி ஸ்கேல்ப். அதாவது எங்களை வந்து திக்கு முக்காட வச்சிட்டீங்க அப்படின்னா சரி, எத்தனை கண்டிஷனர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சரி அப்புறம் பாப்போம். எந்த கண்டிஷனர்ஸ் எக்கச்சக்கமான கண்டிஷனர்ஸ். சோ இப்போ இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சா ஒரு வாரம் இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து அதாவது அப்பப்போ எது கிடைக்கிறதோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. டெஃபினட்டா. சோ இப்போ எல்லாமே நாங்க ஒரு கண்டிஷனோட தான் இறங்க போறோம். எல்லாரும் வந்து ரொம்ப டீல்லாம் வேற சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா ஆமா, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த எல்லா டீல்ஸும். சோ டெஃபினட்டா எல்லா கண்டிஷனர்ஸையும் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக்கோட நம்ம நிகழ்ச்சியில சந்திக்க போறாங்க. சோ எல்லாருக்கும் அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.